முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆடி மாதம் முதல் நாள் மட்டுமல்ல, ஆடி மாதத்தில் செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை எந்த கிழமையிலும் இந்த பொருட்களை வாங்கலாம். ஆடி மாதம் என்றாலே சிறப்பு தான். ஆடி மாதம் என்றாலே அது அந்த அம்பாளுக்கு உரியது. சாட்சாத் அந்த மகாலட்சுமிக்கு உரிய மாதம் என்று கூட சொல்லலாம். அந்த மகாலட்சுமிக்கு உரிய ஆடி மாத தொடக்க நாளில் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமியின் கையால் இந்த 2 பொருட்களை புதுசாக வாங்கும் பொழுது வீட்டில் லட்சுமி கடாசம் நிறைவாக தங்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆடி மாதம் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமையில் எந்த கிழமையானாலும் சரி இந்த பொருளை வாங்குங்கள். ஆடி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம். ஆடி ஒன்றோடு சேர்த்து வளர்பிறை ஏகாதசி திதியும் இன்று இருக்கிறது. இந்த நாளில் நம்முடைய வீட்டில் செல்வ கடாசம் அதிகரிக்க வேண்டுமென்றால் என்ன செய்வது என்பதை பதிவின் மூலம் பார்க்கலாம். ஆடி 1ஆம் தேதி வாங்க வேண்டிய பொருள் இன்றைக்கும் வாங்கலாம். இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் வாங்குங்க. இல்லை வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை வாங்கலாம். அந்த அம்பாளுக்கு உரிய பொருளான சிவப்பு நிற கண்ணாடி வளையல், சிவப்பு நிற குங்குமம், இந்த 2 பொருட்களையும் புதுசாக வாங்கி வர வேண்டும். உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ கடைக்கு சென்று பணம் கொடுத்து இந்த 2 பொருளை வாங்கி வாருங்கள். மாலையில் கூட பூஜை அறையில் விளக்கு ஏற்றி இந்த 2 பொருட்களையும் மகாலட்சுமி தாயாருக்கும் முன்பாக வைத்து சின்னதாக பூஜை செய்ய வேண்டும். அன்றைய தினம், அதாவது நீங்கள் வாங்கும் பொழுது அன்றைய தினம் அம்பாளுக்கு தேங்காய்பால் சேர்த்த பாயசம் நெய்வேத்தியம் வைப்பது ரொம்பவும் சிறப்பானது. முடிந்தால் அந்த பாயசத்தை செய்து வைத்து வாங்கி வந்த புது பொருட்களை அம்பாளுக்கு முன்பாக வைத்து வழிபட்டு வந்தால் நிறைவு செய்து கொள்ளுங்கள். பிறகு வாங்கி வந்த சிவப்பு வளையல்களை வீட்டில் இருக்கும் பெண்கள், பெண் குழந்தைகள் அணிந்து கொள்ளலாம். குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்து கொள்ளுங்கள். தினமும் அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்து கொள்ள பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு வசதி இருந்தால் இன்னும் கூடுதலாக 2 டஜன் வளையல் வாங்கி அந்த வளையலையும் பூஜையில் வைத்து மகாலட்சுமியை வழிபாடு செய்துவிட்டு அந்த வளையலை 2 பெண்களுக்கு தானமாக கொடுக்கலாம். பெண் குழந்தைகளுக்கு சின்ன வளையல்கள் வாங்கி தானம் செய்வதும் சிறப்பான பலனை கொடுக்கும். அதாவது இன்றைய தினம் ஏகாதசி திதி இருக்கிறது. செல்வ வளம் பெருக வேண்டுமென்றால் நீங்கள் துளசி இலைகளை வாங்க வேண்டும். வாங்கிய துளசி இலைகளை வீட்டில் இருக்கும் பெருமாள் படத்திற்கு போட வேண்டும். பச்சை கற்பூரம் வாங்க வேண்டும். கல்லுப்பு வாங்க வேண்டும். இது 3மே மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது. பச்சை கற்பூரம், துளசி இலைகளும் பெருமாளுக்கு உரியது. இந்த பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பணக்கஷ்டம் குறைந்து செல்வ வளம் அதிகரிக்கும். எல்லா நாளுக்குமே ஒரு சிறப்பு உண்டு. இப்படி விசேஷங்கள் வரக்கூடிய நாளுக்கு அந்த சிறப்பு இன்னும் கொஞ்சம் கூடும். இப்படிப்பட்ட நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் நாளில் சில விஷயங்களை நாம் பின்பற்றும் போது சாதாரணமாக கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகமான பலனை பெற முடியும் என்பதற்காகத்தான் விசேஷ நாட்களில் இந்த வழிபாட்டை செய்வது நல்லது என்பது 4 பேருக்கு தெரிய வைக்கிறோம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மேல் சொன்ன விஷயங்கள், உங்களால் முடிந்த விஷயங்களை செய்யுங்கள். நிச்சயம் குடும்பத்தில் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.